காவியம் பாடவா காதலே. என்ன சொல்லுமா சொல்லு. சொன்னாதானே தெரியும் சொல்லு. அவனுக்கு என்ன என்னது நீ ஏதோ சந்தோஷமா சொன்ன மாதிரி இருந்து இல்லையே சிரிச்சுட்டே சொன்ன மாதிரில இருந்து என்ன சொல்றா நீ? எங்க அக்கா பிள்ளைல தனியா போயிட்டானுங்களா? என்ன சொல்ற? இது நம்புற மாதிரி இல்லையே. உனக்கு யார் சொன்னா இத? அவியலா? அவிய சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காது. இப்படிதான் உன்னை அங்க வர வைக்கிறதுக்காக என்னன்னோ பொய் சொல்லிட்டு இருந்தாவ. அதே மாதிரி இதுவும் பொய்யாதான் இருக்கும். என்ன சொல்ற செல்லம்மா? எங்க அக்கா பயில்வா அப்படிலாம் பண்ண மாட்டானுவ. ராசாத்தி மைனியும் உங்ககிட்ட சும்மா சொல்லியிருக்காவ உன்னை அங்க வர வைக்கிறதுக்காக. தேவையில்லாம இத போய் அங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஒருவேளை உண்மையா இல்லன்னா என்ன பண்ண? நீ அங்க போய் அவங்களுக்கு ஆறுதலா எப்போ போற? என்ன செல்லமா என்னென்னவோ வளரிட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. அக்காட்ட போன் எங்க இருக்கு? அக்கா பிள்ளைகள்ட்ட தானே இருக்கு. என்ன செல்லமா நீ வேற என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா? சரி நீ வீட்டுல இரு, நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன். செல்லமா இவ எதுக்காக அங்க போறதுக்கு இவ்வளவு அவசரப்படியா? அங்க போன பிறகு ஏதாவது பிரச்சனை பண்ணட்டு அப்புறம் பாத்துக்கிடி. ஏக்கா 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 நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக்கா? செல்லமா தான் சொன்னா.
ஏக்கா உன் மகன் தனியா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், உண்மையாக்கா? எப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு குத்து டான்ஸே போடலான்னு தோணுது. ஆனா இந்த மனுஷன் பக்கத்துல இருக்காரே, இவரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏக்கா என்னால இந்த விஷயத்தை செல்லமா சொல்லும் போது கூட நம்பவே முடியலக்கா. நம்ம ஆனந்த மாணிக்கமும் தனியா வீடு பார்த்துட்டு போயிட்டான்களா? ஏங்க அத மைனி ஆமான்னு சொல்லிட்டாவல்ல, மறுபடியும் எதுக்கு நோண்டி நோண்டி கேக்குறிய? ஒருத்தவேளை கஷ்டப்படுத்தாதங்க. இப்பவாது நம்புறீங்களா நான் சொன்னது உண்மைன்னு? நான் மாறிட்டேங்க, திரும்பிட்டேன்னு நம்புங்க. கொஞ்ச நேரம் சும்மா ஏறு, எங்க அக்கா கிட்ட நான் விசாரிச்சுக்கிட்டாட்டு. ஏக்கா எனக்காச்சு, என்னக்கா பிரச்சனை? இந்த வீட்ல அவ்வளவு மட்டும் தான் ஒத்தையில கிடக்கணுமா? வீட்டுக்கு யாரும் வந்தோடாதான். நம்ம ராசாத்தி பிள்ளைகளு புருஷ எல்லாரும் இங்க வந்து இருக்காவ தம்பி. அது இருந்தா நாங்க இருக்க மாட்டோம்னு என் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டாளுவே. அவி எங்க இருக்கிறதுக்கும் அவங்க போனதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? அதான் எனக்கும் தெரியல. ராசாத்தி பார்த்தா பயமா இருக்கா. அது இதுன்னு காரணத்தை சொல்லி தனியா என் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டாவ தம்பி. ஏக்கா மச்சான் எதுவும் சொல்லலையோ? அது என்ன சொல்லுவாங்க, போகக்கூடாதுன்னு சொன்னாவ. ஒரு கட்டத்துக்கு மேல தங்கச்சியா பிள்ளைலான்னு யோசிக்கும் போது அவ தங்கச்சி பக்கம் நின்னுட்டாவ. பிள்ளைல தனியா போனா போட்டோன்னு சொல்லிட்டாவ தம்பி. என்னதாக்கா நடந்துச்சு, என்னதான் பிரச்சனை? நம்ம ராசாத்துக்குள்ள பிரியங்கா இருக்கால்ல, அவள ஒரு வீணா போனவனுக்கு கட்டி கொடுத்தாவே. அந்த பையன் அவளை அடிச்சு துரத்திட்டானா தம்பி. டைவர்ஸ் பண்ண போறானா. ஐயோ என்னக்கா சொல்றா? ஆமா தம்பி, பிள்ளை வாழ்க்கையும் தொலைச்சிட்டு தான் வாழ்க்கையும் பறி கொடுத்துட்டு பாம்போல வந்து உட்கார்ந்துருந்தா ராசாத்திங்க. அவ இங்க இருக்கிற அவளுக்கு பிடிக்கலையா? எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, எங்க பிள்ளைல ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாளுவ. அவளும் போய் அவ ஆத்தா வீட்டுல இருக்க வேண்டியதானே? என் பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாளுவ. மாணிக்கமும் ஆனந்தம் எதுவுமே சொல்லவே இல்லையோ? கூப்பிட்ட உடனே பின்னாடி போயிட்டானுங்களோ? வேற என்ன செய்ய? பொண்டாட்டி தான் செய்வோன்னு நினைக்கானுவ. நம்மளா ரெண்டாவது மூணாவது ஆயிட்டோம் தம்பி. ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை பெத்தேன். ஆனா இப்ப ஒருத்தரும் எங்க கூட இல்ல. இதுதான் வேதனையில பெரு வேதனையா இருக்கு. மைனி வேதனைப்படாதுங்க மைனி. நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்களுக்கு உங்க தம்பி இருக்காவ மைனி. தம்பி பொண்டாட்டி நான் இருக்கேன். நாங்களா இருக்கும்போது நீங்க எதுக்கு மைனி கவலைப்படணும்? ஆமாக்கா நாங்க இருக்கோம், எதுக்குக்கா கவலைப்படுறா? நாங்க உன்னைய பாத்துக்கிட்டோம்க்கா. இல்ல தம்பி, ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை பெத்து இப்படி போயிட்டானுவ பாத்தியா? வீடுக்கா என்ன செய்ய, கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்டாட்டி தான் முக்கியம்னு போறானுவேன். ஆனா எங்களுக்கு வாத்தி மாப்பிள்ள இருக்காரு, எங்களையவே பிள்ளை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. பாவம் என் பிள்ளை இந்த வீட்டுல என்ன கஷ்டப்படியாலோ தெரியல. அப்படியே தம்பி? ஆமாக்கா, பிள்ளைய பார்க்க போக கூடாதான், அவனுக்கு போன் பண்ணி பேசக்கூடாதான், அவளும் வந்து எங்களை பார்க்க கூடாதான், போன் போடக்கூடாதான். நாங்க என்ன அவ்வளவு பெரிய குடும்பக்காரவியலாக்கா? என்னத்த சொல்ல தம்பி, நம்மளுக்கு வந்து சேர்றதெல்லாம் இப்படிதான் இருக்கு. நானும் ரெண்டு மருமகளை எடுத்தேன். ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து என் பிள்ளைகளை எப்படி பிரிச்சுட்டு போலான்னு பாக்காளுவே. சேர்ந்து வாழணும்னு ஆசையே படையல. மைனி அதுக்கு நீங்களா பொண்ணு பார்த்து நீங்களா அவனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கணும். ரெண்டுமே அவனுல தேடிக்கிட்டது தானே, அதனாலதான் இப்படி இருக்கு மைனி. ஆமா செல்லம்மா, கரெக்டா சொன்ன. நம்மளா பார்த்து கட்டி வச்சிருந்தா நம்ம மேல கொஞ்சமாவது பாசம் இருந்திருக்கும் அவனுக்கு. அவனுலா கூட்டிட்டு வந்தது தானே, அதனாலதான் பிள்ளைகளை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டாளுவே. ஏக்கா வருத்தப்படாதக்கா, நாங்க இருக்கோம். சரி தம்பி. செல்லம்மாவும் கூட இருந்தோம், நீ பாத்துக்கிடுவாக்கா, நீ கவலைப்படாத. சரி தம்பி. தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு இருக்க பாசம் கூட என் பிள்ளைகளுக்கு இல்லாம போயிட்டு பாத்தியா? அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு தம்பி. வீடுக்கா என்ன செய்ய, ஒரு நாள் மனசு மாறி அம்மாதான் முக்கியம் அப்பாதான் முக்கியம்னு வருமானுவே. அவளும் வரமாட்டானுவே, அவளும் வரையும் விட மாட்டானுவே தம்பி. போகும்போது கூட ராசாத்தி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வந்துருவான் தான் சொல்லிட்டு போனானுவே. ஆனா அவனு இருக்கானுவ பாரு, என் பிள்ளைல என் கூட சேர விட மாட்டானுவே தம்பி. மைனி விடுங்க மைனி, நாங்க இருக்கோம்ல, உங்களை நாங்க பாத்துக்கிட்டோம். எங்க பிள்ளையும் எங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு மாப்பிள்ள சொல்லி விலகி வச்சுட்டாவே. நாங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல ஒத்தையில தான் கிடக்கோம் மைனி. அங்க கிடக்கிறதுக்கு நாங்க இங்க வந்து இருந்துட்டு போறோம். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்போம் மைனி. ராசாத்தி அக்காவும் கஷ்டத்துல தான் இருக்காவ, அவியலும் இங்கே இருக்கட்டும். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருப்போம் மைனி. ஆமாக்கா நீ கவலைப்படாத, நாங்க உங்க கூட இருக்கோம். சரி தம்பி, நீ வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குப்பா. இது பேர் தான் ரத்த
ஆமாக்கா, உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வராம வேற யார் வருவா? நான் வேணா ஆனந்துகிட்டயும் மாணிக்கத்திட்டையும் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு வரட்டுமாக்கா? தம்பி வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அவிய வந்துருவாங்களாம். நம்மளுக்கு வந்து போய் இருக்கிறதுதான் அவியலுக்கு பிரச்சனை. இது என்ன மைனி அநியாயமா இருக்கு? இது உங்க அண்ணன் வீடு, நீங்க வந்து போய் இருக்க கூடாதா? அதான்ப்பா எனக்கும் தெரியல. அப்படி சொல்லிதான் மாணிக்கத்தையும் ஆனந்தியும் தனியா கூட்டிட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனி குடுத்தனம் போறதுக்கு இப்படி ஒரு பிளான். கூட்டு குடும்பமே இருக்க அவளுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க சொல்றத பாக்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது மைனி. ஏக்கா, அவளுக்கு 2 பேரும் எங்க வீடு பார்த்து போய் இருக்காங்கன்னு சொல்லி நான் போய் பேசியே என்ன பிரச்சனை நான் கேட்கேன்க்கா. வேண்டாம் தம்பி, யாரும் போய் கேட்காண்டா. போனவியலுக்கு வர தெரியாதா? பெத்தவிய முக்கியம் தோணுச்சுன்னா என்னைக்குனாலும் வரட்டும். நான் யாரையும் வராண்டான்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீ எனக்காக போய் கேட்டு ஒண்ணு ஏதாவது சொல்லிட போறாவ தம்பி. வேண்டாம், நீ எதுவும் போய் கேட்காண்டா. ஏக்கா, நான் பார்க்க இடத்துல கேட்காம விட மாட்டேன். எப்படி உன்னையும் மச்சானையும் தனியா விட்டுட்டு போலாம்? கண்டிப்பா பாக்குற இடத்துல 4 கேள்வி கேட்பேன் காவணுல. சரி தம்பி, உள்ள போய் உட்காருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. பாத்தியா ராசத்தி, எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு தம்பி இப்படி வாடி வந்திருக்கான் பாத்தியா? ஆமா மேனி, ஆமா அப்படியே வாடி வந்துட்டான். நான் தான் வர வச்சிருக்கேன். இனிதான் அந்த செல்லம்மா